ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி காம்படிஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1980 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் ட்ராமா. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியானோ ஆர்டிஸ்ட். அவர் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறாரு. அவருக்கு இதுதான் கடைசி காம்படிஷன். இதில் அவர் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கு. அப்படி அவர் ஜெயிச்சாதான் அவரோட இசை உலகம் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அதே காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் கலந்துக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன பொண்ணு, ரொம்ப திறமையானவங்களும் கூட. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ரெண்டு பேருமே காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இருந்தாலும் ரெண்டு பேருக்கு நடுவில் லவ் ஏற்படும். அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, யார் யாருக்காக விட்டு கொடுக்குறாங்க, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக இவங்க காமிச்சிருக்க பியானோ காம்படிஷன் சொல்லலாம். ஒவ்வொரு காம்படிஷனுமே ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸையும் சொல்லி அவனும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரியும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது இந்த மாதிரி இசையில சம்பந்தப்பட்டிருக்கவங்களுக்கு உண்டான பொறாமை எல்லாம் எப்படி இருக்கும், அவங்க எதெல்லாம் விட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்சிகளையும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் அன்னைக்கு டேட்டுக்கு நல்ல சவுண்டான ஒரு படமா தான் இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா, இந்த படம் 1980 வந்ததுனால அன்னைக்கு டேட்டுக்கு ஸ்கிரீன் பிளே இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு பார்க்கும்போது பல காட்சிகள் ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் ஆகிருக்கு. அதையும் தாண்டி படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதி எடுத்து தான் நல்லா வந்துடும். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.